ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நார்மலாக நம்ம செய்கிற மேகி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சிம்பிளாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி அது பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி பாயில் ஆக ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம வாங்கியிருக்க மேகியை வந்துட்டு பிரேக் பண்ணி அதில் போட்டுக்கணும். நான் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி பேக் எடுத்து அதில் 1/2 மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிரேக் பண்ணிய உடனே இந்த மாதிரி வெந்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வந்துட்டு வடிகட்டி ஒரு பக்கமாக வச்சிடலாம். அதே வடை சட்டியை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் ஆயில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம், ஒரு தக்காளி. வெங்காயம் எந்த அளவு எடுத்துருப்பானோ அதே அளவு தான் கேப்சிகமும் எடுத்துருக்கேன். கேப்சிகம் எந்த அளவு இருக்கோ அதே அளவு தான் தக்காளி எடுத்துருக்கேன். 1:1:1ங்கிற ரேஷியோவில் நான் எல்லாமே எடுத்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி படம் வந்ததுக்கப்புறமா கேப்சிகம் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக நம்ம கேப்சிகம் போடுறோன்னா, அப்போ தான் அந்த ஆனியனும் கேப்சிகமும் வந்துட்டு பைண்ட் ஆகும். இல்லை தக்காளி வந்துட்டு போட்டுட்டோன்னா அது ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும், பைண்ட் ஆகாது. இந்த வெங்காயம், கேப்சிகம், தக்காளி எல்லாத்துக்குமே தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கணும். மேகிக்கான உப்பு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அந்த கேப்சிகமும் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருந்த மேகி அதில் மிக்ஸ் பண்ணி மேகிக்கு கொடுத்துருக்க மசாலாவும் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டால் டிஷ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், வந்துட்டு இந்த மேகி ரெசிபி ரெடி. நீங்களும் ஒன்ஸ் வந்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.